இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாய் நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவர் உங்களை கிருபையாக நன்மையாக முடிசூட்டி ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. நீங்கள் காண்பித்து வருகிற ஆதரவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இதை மற்றவர்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். அநேகர் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கட்டும் என்று நான் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் பின்பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். He does not forget the cry of the afflicted. சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை அவர் மறவார். நம்முடைய ஆண்டவர் இஸ் an unchanging God. மாறாதவர், அவர் மறவாதவர். நம்மை எந்நாளும் எந்த சூழ்நிலையிலேயும் மறவாத ஆச்சரியமான தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இதே சங்கீதத்தில் 18ஆம் வசனத்தில் கர்த்தர் எழுதி வைக்கிறார், எளியவன் என்றென்றைக்கும் மறப்பதில்லை, ஆமென், மறக்கப்படுவதில்லை என்று எழுதி வைக்கிறார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஒருவேளை அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று அல்லவா நம்ம எழுதி வைத்திருக்கிறார். இஸ்ரவேலே, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று அல்லவா எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. மறவார். ஐயோ, என்னுடைய ஜெபம் கேட்கப்படாமல் போய்விட்டதோ, என் காரியங்கள் எல்லாம் தாமதமாக முடிந்துவிட்டது, இன்னும் டிலே ஆகிக்கொண்டே இருக்கிறது. நான் சொல்கிறேன், காலத்துக்கு முன்பதாக எந்த சூழ்நிலைகளிலேயும் நீங்கள் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சகலவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவருடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவரை குறித்து அழகாய் வேதம் பதிவிடுகிறது. அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் அதினதின் காலத்தில். சகலவற்றையும் எந்தெந்த டைமில் யார் யாருக்கு என்னென்ன செய்யணுன்ற எல்லாவற்றையும் என் ஆண்டவர் கவனித்து கேட்கிறார். கவனித்து கேட்கிறவர் மாத்திரம் அல்ல, நான் வாசித்த வசனத்தின் பிரகாரமாக சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை கர்த்தர் மறவார். உலகத்தின் பார்வையில் நீங்கள் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கலாம். கர்த்தருடைய பார்வையில் பெரியவன், சிறியவன், சிறுமைப்பட்டவன், ஆமென், ஸ்தோத்திரம், பேராதரவு பெற்றவன், அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவருடைய பார்வையில் நம்ம எல்லாரும் ஈக்குவல் தான். எல்லாருக்கும் ஒன்று போல நன்மை செய்கிற ஆண்டவர். எத்தனை ஆச்சரியமாக அற்புதமாக தேவன் நம்மை நடத்துகிறார் இல்லையா? அவர் நம்மை தொடர்ந்து நடத்துவார். எல்லா சூழ்நிலைகளிலும் மறவாதபடிக்கு உங்களுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்பா, உங்கள் கூப்பிடுதலை கர்த்தர் கேட்பா. உங்கள் வியாகுலங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் வியாகுலப்படக்கூடாது என்பதற்காகத்தான் கெத்சமனையில் போய் அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வியாகுலப்பட்டு ஆண்டோடத்தில் கேட்குற காரியங்களை, கண்ணீரோடு ஆண்டோடைய சமூகத்தில் கேட்குற காரியங்களை, கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே, இந்த காரியத்தில் நீர் எனக்கு ஒரு அற்புதம் செய்துவிட மாட்டீரா என்று ஏக்கத்தோடு பார்க்குறோம் இல்லையா? இப்போ கேட்கும்போது கூட நீங்கள் அப்படித்தானே பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் இவை எல்லாவற்றையும் அவர் கவனித்து கேட்குறார். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை கர்த்தர் மறவார். ஒரு நாளும் அவர் உங்களை மறப்பதில்லை. ஒரு நாளும் அவர் மாறாதவர். நிச்சயமாய் அவருடைய சிந்தனையில், அவருடைய எண்ணங்களிலே இருக்கிறீர்கள். ஆகவே தான் சங்கீதக்காரனாகிய தாவீது பதிவு செய்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை, இஸ்ரவேல் குடும்பத்தாரை, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரை, சிறியோரை அவர் நினைத்திருக்கிறார். நிச்சயமாய் கண்ணோக்குவார். நிச்சயமாய் மறவாதபடிக்கு தம்முடைய மகிமை கர்த்தர் வெளிப்படுத்துவார். தேவனே, அற்புதமான ஆண்டுடைய சமூகத்தில், ஆச்சரியமான தேவனுடைய பாதத்தில் விசேஷமாய் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்கிறவ, பலப்படுத்துகிறவ, கிருபை தருகிறவ, நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைத்தது, ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று வைத்து நாங்கள் வாசிக்கிறோம். நேர்த்தியான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் நீர் கட்டளையிடும்படியாய் அப்பா சமூகத்தில் தாழ்த்துகிறோம். கிருபையினாலும் மூடிக்கொள்ளுங்க. மறவாதவர், மாறாதவர், என்னாலும் எப்போதும் கூடவே இருந்து நடத்தும்படியாய் அப்பா சமூகத்தில் தாழ்த்துகிறோம். கிருபை தந்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துவாராக. ஆமென்.